வீட்டில் கணவர் வந்து ஆதியிலிருந்தே ஒரு டாமினேஷன் அதிகம். அதாவது கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே இவங்க சொல்கிறாங்க, திருமணமாகி இவங்களுக்கும் 20, 22, 23 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த கணவர் என்னென்னா, அவருக்கு சரியான உத்தியோகம் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுற அளவுக்கு இல்லை. அதே சமயம் அவர் மன ரீதியாக என்னென்னா ஒரு ஈகோ, நம்ம வந்து இவ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு தான் அது தோணுது அவங்க சொல்கிறத பார்க்கும்போது. அதனால இந்த பெண்ணை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் இந்த அம்மாவை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறது, எப்போ பார்த்தாலும் ஒரு மீட்டிங் இருக்குது சாயங்காலம் போயே ஆகணும், அது எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்காங்க. பல கம்பெனிஸ்லேருந்து வராங்க, நான் போகலன்னா முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. சில நேரங்களில் நான் போயே ஆகணும்னு எனக்கு தெரியுது, என்னோடய பாஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா அங்கே சில விஷயங்கள் நான் மட்டும்தான் பேச முடியும் ப்ராப்பராக. பட் இவர் வந்து நீ எதுக்கு போகணும், 7 மணிக்கு மேலே என்ன மீட்டிங். அப்போ இவங்க சொல்கிறாங்க, சில நேரங்களில் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது போயே ஆகணும்னா மட்டும்தான் நானும் போவேன். போயிட்டு அங்கே பேசி முடித்த உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்த உடனே நான் சாப்பிடாமையே வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து இவருக்கு பயந்து தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து சந்தேகப்படுறது எப்போ ஒரு விஷயம், ஒரு கால் வந்ததுன்னா, இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஒரு ஃபோன் சில சமயம் வரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் கூட எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னால் தான் சொல்ல முடியும், ஏன்னா இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுனால எனக்கு எந்தெந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் அந்த கால் வரும்போது பக்கத்தில் இவர் இருந்தாருன்னா நான் பேசி முடிச்சோன்னே, அப்படி என்ன உனக்கு வீட்டுக்கு வந்தப்புறம் ஏன் பேசணும், இப்படிலாம் அவங்க சொல்கிறத பார்த்தா இவங்களை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. சரி, இவ்வளோ வருஷம் போச்சு, கொஞ்சம் இத்தனை வருஷம் ஆன பிறகு உங்களுக்கும் 50 வயசு ஆகுது, இப்போ நீங்கள் பேசலாம். இது பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம்னா, ஐயோ நான் வந்து வாயை திறந்தே பேச மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், சரி நான் எதுவும் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் அழுதுகிட்டே இருப்பேன், என்கிட்ட பேசும்போதும் அழறாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. இவ்வளோ ஒரு நல்ல பொறுப்பில், இவ்வளோ நல்ல ஒரு உத்தியோகத்தில் தன்னை நிரூபித்து கொண்ட ஒரு பெண் வீட்டில் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மனம் எவ்வளோ நொறுங்கி போயிருக்கும்னு நினச்சிப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பெண்கள் நிறைய இருக்காங்க, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இது சமீபத்தில் பார்த்தது. இங்கே என்ன ஆகும்னா, பெரும்பாலும் என்ன ஆகும்னா, அந்த தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் வாயை திறந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கிற மனிதர், அவங்க கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிய போகிறதில்ல. இவங்க வருத்தப்படுறாங்க, செய்கிறாங்க, மனசு வலிக்குது, உள்ளுக்குள்ளேயும் அழறாங்க, வெளியிலையும் கண்ணீர் வருது, இவங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து மாற முடியாது. ஸோ உங்கள் தவறும் அதுதான்.